வணக்கம் 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 சிங்க பெண்களே. இந்த வீடியோல நாம மாதத்துல 2 முறை உங்களுக்கு மாதவிடாய் வருதா, அதற்கான காரணங்களை பத்தியும் தீர்வுகளை பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மாதவிடாய் சீராக இல்ல, தள்ளி போறது, அதிக உதிரப்போக்கு அப்படின்னா அது சாதாரணமா எடுத்துக்காம கவனத்தோட இருக்கிறது ரொம்பவே அவசியம்னு சொல்றாங்க மருத்துவர்கள்ங்க. பெண்களுடைய மாதவிடாய் சீரற்ற போக்கு அவங்களுக்கான உடல்நல பாதிப்புகளை தெரியப்படுத்துற அறிகுறின்னு சொல்றாங்க. அதனாலதான் மாதவிடாய் சீராக இல்ல, தள்ளி போறது, அதிக உதிரப்போக்கு அப்படின்னா அது சாதாரணமா நீங்க எடுத்துக்காம ரொம்பவே கவனமோட இருக்கிறது அவசியங்க. அப்படி மாதத்துல 2 முறை மாதவிடாய் உங்களுக்கு வருதுன்னா அது சாதாரண விஷயமா சொல்லிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. அதுக்கும் சில காரணங்கள், உடல் மாற்றங்கள் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். சீரற்ற மாதவிடாய் சுழற்சிக்கான காரணங்களை இப்ப நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. உடல் எடை அதிகரிக்கிறது, குறையிறது. இங்க திடீர்னு உடல் எடை அதிகரிச்சாலோ இல்லைன்னா உடல் எடையை குறைச்சாலோ இந்த பிரச்சனை உண்டாகும். ஏன்னா இந்த திடீர் உடல் மாற்றம் ஹார்மோன்கள் நிலைகுலைய செய்யும். அதனால இந்த பாதிப்பு உண்டாகலாம். அடுத்ததா PCOS அப்படின்னு சொல்லுவாங்க, பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை பெண்கள் அதிகமா சந்திக்கக்கூடியதா இருக்குங்க. ஹார்மோன் சமநிலையின் காரணமா கருப்பையில சிறிய நீர்க்கட்டி உருவாகும். அதன் காரணமாகவும் 2 முறை மாதவிடாய் வருது, அதிக உதிரப்போக்கு ஏற்படும். அதுக்கப்புறமா கருத்தடை மாத்திரைகளை சாப்பிட்டாலும் உடல் திடீர்னு மாதவிடாய் உதிரப்போக்கை உண்டாக்கும். இது தவிர பாலியல் தொற்று, பூப்படைகிறது, கருப்பையில பிரச்சனை, இந்த மாதிரியான காரணங்களாலும் வரலாம். இது சரி செய்ய பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை முறை சீராக்கினாலே போதும்னு சொல்றாங்க. சரி, இதற்கு தீர்வு என்னன்னு பார்த்துடலாம். பெண்கள் என்ன பண்ணணும்னா கார்போஹைட்ரேட் உணவு அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாத்தையுமே தவிர்த்துடுங்க. அதுக்கு பதிலாக பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் இப்படின்னு சத்தான உணவுகள் நீங்க உட்கொள்ளணும். நிறைய தண்ணீர் குடிங்க, அதுதான் ரொம்ப பெரிய மெடிசன்ங்க. அதே மாதிரி ஆயுர்வேத பானங்கள் நீங்க குடிக்கலாம். கற்றாழை ஜூஸ், இஞ்சி ஜூஸ் இப்படி நீங்க குடிங்க. அதே மாதிரி வெள்ளம் அண்ட் நல்லெண்ணெய், எள் சாப்பிட்றதும் கருப்பை ஆரோக்கியத்துக்கு நல்லது. இன்னொரு விஷயம், கடுகு கூட நீங்க நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கடுகு, கருவேப்பிலை ரெண்டையுமே சேர்த்து நீங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்க நல்லா சாப்பிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி மன அழுத்தமும் மாதவிடாய் சுழற்சியில மாற்றத்தை உண்டாக்கும். அதனால அதை தவிர்க்க என்ன பண்ணலாம்னா யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, ரொம்ப இனிமையான பாடல்களை கேளுங்க. இப்படி மனதை ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி மட்டும் இல்லாமல் அதிக அளவில் மது அருந்துறது, புகைப்பிடிக்கிறது பழக்கத்தை குறைச்சிக்கணும். என்னங்க எங்களை பார்த்து இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லலாம். அதாவது அப்படி பண்ணுறவங்களே தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஓகே, இந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பையை நேரடியாக பாதிக்கும்னு நான் சொல்லலை, டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பழக்கங்களை தவிர்த்திடலாம். அண்ட் நம்ம சொன்ன விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ரீசன் மாதத்தில் 2 முறை மாதவிடாய் வருது அப்படின்றதுக்கான காரணங்களையும் தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கான தீர்வுகளையும் நான் சொல்லியிருக்கேன். நிறைய தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சிம்பிளி சூப்பராக நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்போவும் அந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் போய் பாருங்கள். அண்ட் அவங்க சம் மெடிசின்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே சிங்க பெண்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அகெயின் உங்களை வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, thank you so much. Take care all.